அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 668வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 668வது நாளில் இஸ்ரேலிய மக்களை ஏமாற்றுகின்ற முகமாக நத்யான்ஹூ ஒரு அறிவிப்பு, முழு காசாவையும் நான் கைப்பற்றப் போகிறேன் என்று, அதை ட்ரம்ப்பும் அனுமதித்து விட்டதாகவும், காசாவை முழுமையாக கைப்பற்றிவிடு என்று சொன்னதாகவும், அதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டதாகவும் சொல்லி நேற்று பல முனைகளில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதில் காசாவுக்கு உள்ளால் வர்றதுக்கு எல்லா ஃப்ராண்ட்லேயும் இருந்து, எல்லா முனைகளில் இருந்து முயற்சி செய்கிறதாம். 668 நாளாக எதை நீ எந்த முடியை வெட்டி கொண்டு இருந்தாய் என்று கேட்கக்கூடிய அளவில் இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் முழு காசாவையும் கையில் கொண்டு வருவது எல்லளவும் முடியாது, அதனுடைய முக்கிய நகரங்களுக்கு உள்ளாலே நீங்கள் போக முடியாது என்பதை நேற்று போராளிகள் குழுக்கள் மிக அருமையாக ஒரு ரவுண்டு கட்டி அடித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ரொம்ப அருமையான கோஆப்ரேஷன் அவர்களுக்கு உள்ளால். எத்தனை பிரிகேட்ஸ் அங்கே நின்று நேற்று தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், சாரா அல் குட்ஸ், அடுத்தது அல் அஸ்கா மாத்தேஸ் பிரிகேடு, அஹ்ரம் மூமெண்ட், இது இப்போ தான் ஆயத்தை தூக்கிட்டு களத்தில் இறங்குது. அடுத்தல முஜாஹிதீன் மூமெண்ட், இவங்க ஏற்கனவே இருக்காங்க, இப்போ கொஞ்ச நாளாக அவங்க அதிகமாக செய்தியில் அடிபடலை, ஆனால் இப்போது அவங்களும் ஆயுதத்தை தூக்கிட்டு நேற்று இறங்கியிருக்காங்க. அல் குஷ் பிரிகேட்ஸு, அல் காசம் பிரிகேட்ஸு, ஃபத்தா ஃபேக்ஷன், அவங்க கீழே இறங்கிருங்க. இவங்க முன்னாடி பாலஸ்தீன அதாரிட்டிக்கு கீழே இருந்தவங்க, இப்போது அவங்க இந்த காசாவில் நடக்கக்கூடிய கோரங்களை பார்த்துவிட்டு காசாவிலும் மேற்கரையிலும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்தது அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸ், அல் அன்சார் பிரிகேட்ஸ். இந்த அன்சார் பிரிகேட்ஸ் கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்தாங்க, இப்போ அவங்களே இறங்கியிருக்காங்க. இப்படி ஒரு 8-9 போராளிகள் குழுக்கள் களத்தில் இறங்கி நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தினரை பிணங்களாக குவித்திருக்கிறார்கள். அதில் அல் காசம் பிரிகேட்ஸ் வெளியிட்ட வீடியோவில் அல் ஜன்னா ஏரியா ஆஃப் நார்த் ஈஸ்ட் கான்யூனிஸோட வடமேற்கு பகுதியில் ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதில் ஒரு ஏபிசி, ஒரு புல்டோசர், ஒரு மர்காவா டேங்க், இதில் வந்தவர்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை நாங்கள் பவர்ஃபுல் பேரேஜ் ஆஃப் பேரக்ஸ் உள்ளவே விடலை, கான்யூனிஸை சுற்றி வந்துகிட்டு இருக்கானே தவிர, இது எங்கேயோ ஒரு பகுதியெலாம் வர முயற்சி பண்ணதாக அடிச்சிருக்காங்க. அதை தான் நார்த் ஈஸ்ட் கான்யூனிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவும் இப்போ தான் புதுசாக வருது, ஜன்னா ஏரியாங்கிறது. அது ஒரு இடத்துல அடி வாங்கினா இன்னொரு இடத்தோட வர பார்க்குறான், அங்கேயே அடி வாங்குறான். அடுத்தது தாருல் அர்காம், ஈஸ்டர்ன் காசா சிட்டி வழியாக ஒரு முயற்சியை பண்ணியிருக்காங்க. அதையும் அல் காசம் பிரிகேட்ஸ் தான் அடிச்சிருக்கு. அதில் ஒரு புது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறான். நான் ஒரு 4 நாளைக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன். அது என்னவென்று சொன்னால், ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இதை கம்ப்ளீட்டாக உள்ளே பூந்துட்டாங்க. இருக்கவனெல்லாம் அடித்து போட்டுட்டு இருக்க ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த செட்டப்பையும் கலைச்சிட்டு போயிட்டாங்க. திரும்ப ஒரு செட்டப்பை டாருல் அர்காமில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். அதை நேற்று அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, நிறைய பிணங்கள் விழுந்திருக்கு. ரொம்ப நேரமாக மாலை 6 மணி வரைக்கும் இந்த பிணங்களை பொறுக்குவதற்கு ஆள் வரலை. அடுத்தது துஃபா நெய்பர்ஹுட், இதை சாரா அல் குஸ் பல மோட்டார் செல்ஸை வச்சு தாக்கணும் அங்கே வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை என்று பலரை அங்கே அழித்திருக்கிறார்கள். அடுத்தால இந்த இடங்கள்லாம் இப்போ இவங்க அடிக்க இந்த போராளிகள் தாக்குகின்ற போது இந்த இடங்களில், அதாவது அல் ஜன்னா, தாருல் அர்காம், நார்த் ஈஸ்ட் கான்யூனிஸு, இங்கெல்லாம் பெரிய புகை மண்டலம் கிளம்பியிருக்கு. இஸ்ரேலிய இராணுவம் எத்தனை பேரை நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தெரியாமல் இருப்பதற்கும், வீடியோ ஷூட்டிங்கில் அது மாட்டாமல் இருப்பதற்கும், ஸ்மோக் பாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புகை மண்டலத்தை உருவாக்கக்கூடிய குண்டுகளை போட்டுவிட்டு எவாக்குவேட் பண்ணாங்க. இப்போ இவங்க அடிக்கிறையிலே நிறைய எரிஞ்சு அந்த எரிஞ்சு அந்த புகை மண்டலம் கீழே வருவதற்கு 2 அல்லது 3 மணி நேரம் ஆகுது. அந்த அளவுக்கு எரிந்திருக்கிறார்கள். அடுத்தது இந்த மொராக் ஆக்சிஸ், இதில் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஹமாஸ் சில உணவுப் பொருட்களை வர வைக்கிறது. அந்த ஆக்சிஸை நேற்று அடிச்சிருக்காங்க. அது அதே போல் சென்ட்ரல் கான்யூனிஸ்லேயும் ஒரு அடி அடிச்சிருக்காங்க. வேர் ஃபுட் ஐட்டம்ஸ் கிராஜுவலி ட்ரிக்ஸின், அங்கெல்லாம் இந்த உணவுப் பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக
இஸ்ரேலுடைய பார்வையில் இல்லாமல் வந்து கொண்டிருந்த இடம். அதை இஸ்ரேல் நேற்று தடுக்க முயற்சி செய்திருக்கிறது. அதை அடித்து ஒழிச்சிருக்காங்க. அல் கராரா ஏரியா, அதை மார்டேர் அல் அக்ஸா மார்டேர் பிரிகேட்ஸ் அல் கலாரா ஏரியாவில் ஒரு ஏபிசி ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. இன்னொரு ஏபிசி அதை ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கு, அதையும் அடித்து தீர்த்துருக்காங்க. ஆக இந்த போராளிகள் ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்கி எல்லா ஏரியா யார் யாருக்கு எந்த ஏரியாங்கிறத ஒழுங்காக பிரித்து கொடுத்து அவங்களுக்குள்ளால உள்ள கமாண்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா முனைகளிலும் இஸ்ரேல் பயங்கரமாக அடி வாங்கி இருக்கிறது. அடுத்தது சுஜையாங்கிற இடத்துல முதல்ல ஒரு ஆப்ரேஷன் சுஜையா 1 சுஜையா 2ன்னு சொல்லணும். அதை முதல்ல அல்குட்ஸ் பிரிகேட்ஸு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை ஆம்புஷை பண்ணியிருக்காங்க, திடீர் தாக்குதலை. அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். அடுத்தால அல் அன்சார் பிரிகேட்ஸு தெல்லல் முந்திர்ங்கிற இடத்துல ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இப்போ ஆக்சுவலாக வார் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கான் யூனிஸ்ல இருந்து மெல்ல மெல்ல இந்த யுத்தம் சுஜயாவை நோக்கி போகிறது. பெய்த் ஹானூனில் அவங்க பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை அளவுக்கு அடிச்சுட்டாங்க. அங்கே இருந்தால் 98th பட்டாலியன் பின்வாங்கியது. அதற்கு பிறகு அவர்கள் கெயின் பண்ணியிருந்தால் 1-2 பாயிண்ட் கூட இல்லை. நேற்று நம்ம ஒரு அறிக்கை, அந்த எஸ்தக் பிரீக் உட்பட்டவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கையை படிக்கும்போது சொன்னோம், பெய்த் ஹானூனில் தான் நீங்கள் கொஞ்சம் கால் ஊன்னு இருக்கீங்க, அங்கே கூட ரொம்ப ஸ்மால் பாயிண்ட்ஸில் தான் இருக்கிறீங்கன்னு அவர் சொன்னார். அது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய உண்மையான செய்தி என்னவென்றால், அங்கே இருந்தும் அடி வாங்கி இருக்கிறார்கள். அங்கே இருந்து தான் 98th பட்டாலியனை அங்கே இருந்தால் விட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நமக்கு இந்த யுத்தத்தை பார்க்கும்போது அதனுடைய நரேட்டிவ்ஸை கேட்கும்போது என்னவோ ஒரு பெரிய 4-5 நாடுகள், கான் யூனிஸ் ஒரு நாடு, சுஜையா ஒரு நாடு என்ற அளவுக்கு படும். ஆனால் இது 4 முனிசிபாலிட்டியில் உள்ள இடம் தான். ஒவ்வொன்றும் 30 முதல் 40 ஸ்கொயர் கிலோமீட்டரு ஏரியாவில் உள்ளது. சுஜையா கொஞ்சம் பெருசு, கான் யூனிஸ் 54 ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறாங்க. இந்த இடங்களை பிடிப்பதற்கு 668 நாட்களாக ஒன்றும் செய்ய முடியாத நத்தியான்ஹு காசாவை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருவாராம். நேற்று ரஃபால தெல்லல் சுல்தான் இதில் ரொம்ப ஃப்ரீயாக வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இஸ்ரேலிய இராணுவத்தினர். அவங்களுக்கு அவங்க உளவு, அவங்களுடைய இதெல்லாம் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு அங்கே போராளிகள் இருப்பதாக தெரியவில்லை. அழகாக வந்துக்கிட்டு இருந்திருக்கானோ. இந்த தெல்லல் சுல்தானில் வச்சு தான் எஹியா சின்வரை ஷஹீதாக்குனாங்க. அந்த ஏரியாவில் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு சாரா அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் ஒரு பெரிய தாக்குதல். அப்போ எங்கேயுமே நகர முடியாத அளவில் இருக்குது. இது நம்ம சொல்லக்கூடிய இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலில் போதுமான அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று இயால் ஜமீருங்கிற தளபதியும் நத்தியானுவும் சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போடல, அவ்வளோதான். மீதி எல்லா யுத்தமும் நடந்திருக்கு. இன்னைக்கு 2 பேரும் பயங்கரமாக மோதி இருக்கானோ. அவன் வந்து ஹாஸ்டேஜஸ் லைஃப்பை நீ நாசமாக்குறது இல்லை, போராளிகளுடைய லைஃப்பை நாசமாக்குற. காசாவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி கையில் வச்சுக்க முடியாது. நீ யார் தளபதி, யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன்னு சொல்லணுமோ அவன் வந்து முடியாதுங்கிறான். ஆனால் நத்தியான்ஹு பிளானை போட்டு நீ எல்லா இடமும் படையை கொண்டு போனால், நேற்று வந்த பிணத்துகளோட குவியல், நேற்று 6 மணிக்கு பிறகு ஹெலிகாப்டர்லாம் பறந்து அந்த சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி பறந்து எல்லா இதையும் கொண்டு வந்திருக்கு. ஆஸ்பத்திரிகள் ரிப்போர்ட் பண்ணானோ, என்னடா பண்ணுறீங்க அங்கே இவ்வளவு பிணங்களும் காயம்பட்டவர்களும் வராங்களே, நாங்கள் எங்கே வச்சு அவங்கள ட்ரீட் பண்ணுவோன்னு. இந்த அழுத்தத்தை அவன் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ட சொன்னால், நத்தியானுக்கு இல்லை, காசாவை நான் இன்னொரு பெரிய திட்டம் கொண்டு வர போகிறேன், ஒரு திட்டமும் இதாகன்னு. நேற்று நல்ல சண்டை. அதனுடைய எதிரொலியா டெல் அவிவ்ல ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் நத்தியானு ரிசைன் பண்ணணும், நத்தியானுவை தூக்கி போடுங்க, ஹாஸ்டேஜஸை கொண்டு வாருங்கன்னு முழக்கமிட்டு இருக்கிறாரு. அவர்களாம் போலீஸ் வச்சு பயங்கர அடித்து அவர்களை சிறைப்படுத்தி இருக்கிறார். ஆக எந்த நேரத்தில் தளபதியும் அரசியல் தலைவரும் சண்டை போடக்கூடாதோ அந்த நேரத்தில் சட்டப்படி சண்டையாக இருக்கிறது. அவருக்கு இயால் அமீருங்கிறவருக்கு தெரியுது, நம்ம காசாவில் நம்ம அதிகமாக நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சாவை கொடுக்குறோம். அவனுக்கு எல்லா இடம் அவர் தான் முதல்ல சொல்லிட்டார், 364 ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஒவ்வொரு நகர்வுகளும் அவனுக்கு கையில் இருக்கு. ஒரு லேண்ட் இன்கர்ஷன், லேண்ட் அட்டாக்கில் இது நடக்கவே நடக்காதுன்னு பல முறை சொல்லிவிட்டார். நேற்று அவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள டென்ஷன் பெரிய அளவில் ஆயிருக்கு. இதுக்கிடையில் ட்ரம்ப்புக்கு லெட்ரு போயிருக்கு. ஆனால் என்ன தகவல் வரும்னா, ட்ரம்ப் காசா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுறேன்னு சொன்னானா. எனக்கு தெரிஞ்சு
நத்தியானு அப்படி ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விடுவான், அல்லது நத்தியானுவோட லாபி அமெரிக்காவில் இருக்கு பாருங்க, அது ட்ரம்ப் கிட்ட இதுக்கு எஸ்ன்னு சொல்லு என்று சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஹூத்திஸ் தாக்குதல், இது ஒரு பெரிய ஹெட்டேக் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு. ஹூத்திஸ் வந்து நேற்று அரேபியன் சீலேயே பிளாக்கெட் போட்டாங்க. பிளாக்கெட்னா இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல்களுக்கு மட்டும். ரெட் சீல இருந்து கால் வின்சன் வெளியில போனது ஒரு பெரிய கட்டுரையாகவே நேற்று எல்லோரும் வெளியிட்டு இருக்கிறார்கள். கால் வின்சன் இது மாதிரி ஒரு அமெரிக்கன் யூஎஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர், நம்ம வந்து அது பென்டகன் என்ன சொல்லியிருக்குன்னா, யூஎஸ்எஸ் ட்ரூமேன் வெளியில வந்த பிறகு நம்ம கால் வின்சனை அனுப்பி இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சு கால் வில்சனுங்கிறது அங்கே ஏதோ பெரிய அளவில் வந்து யுத்தத்தில் ஈடுபடலை. அது வந்ததே த்ரெஷ்ஹோல்டில், அதனுடைய வெரி என்ட்ரி பாயிண்ட்லையே அடித்து பின்ன அமுக்கிட்டாங்க. நேற்றும் பென்டகனோட அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த காம்பேக்ட்லையும் எந்த யுத்தத்துலேயும் இது கலந்து கொள்ளவில்லை, ஆனால் டேமேஜ் ஆயிருக்கு, பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. அதை ரிப்பேர் பண்ணதுக்கு ரொம்ப நாளாகும். அது அதனால் இப்போ ரெட் சீல இஸ்ரேலுடைய கப்பல் படையோ அமெரிக்காவினுடைய கப்பல் படையோ ஒரு சின்ன போட்டு கூட கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ரெட் சி கிளீனாக இருக்கு, கிளீனாக இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்தால அரேபியன் சீக்கு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு நேற்று சென்ட்ரல் இஸ்ரேல், டெல் அவீவு, ஜெருசலம், வெஸ்ட் பேங்க். இப்போ வெஸ்ட் பேங்கில் இவங்க அடி அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குது. அங்கே நேற்று ஒரு 24 மணி நேரத்தில் 22 தாக்குதல்களை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். இவன் வந்து ஒரு பக்கம் புல்டோசரை வச்சு இடிக்கிறான், போகும்போது அவங்கள அடித்து அந்த புல்டோசரை இது வச்சு அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. இப்போ இஸ்ரேலிய இராணுவம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் ஆகுது. ரொம்ப கவனமாகத்தான் வெஸ்ட் பேங்குக்குள்ளால நகர்வுகள் இருக்கு. ஆனால் இந்த செட்லர்ஸ் எல்லாவனு கையிலையும் துப்பாக்கியும் மற்ற ஆயுதங்களையும் கொடுத்துருக்கனால அவங்க வந்து பெரிய அளவில் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைரன் சத்தம் தான் அவங்கள வீட்டுக்குள்ளால வைக்குது. இப்போ நேற்று இஸ்ரேலில் எல்லா பகுதியும் பதுங்குக்குழிக்கு தான் போயிருக்காங்க இவங்களுடைய அட்டாக்ல. இதை அஹ்ரார் மூவ்மெண்ட்டும் முஜாஹிதீன் மூவ்மெண்ட்டும் இந்த களத்தில் நிற்கிறாங்க, எங்கள் வெஸ்ட் பேங்க் களத்தில் நிற்கிறாங்க. அவங்க வந்து இது அல்குட்ஸ் பிரிகேட்ஸுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அடியினால் எவ்வளோ உதவி, எவ்வளவு ராகத்தாக இருக்கு எங்களுக்கு இந்த சண்டையை போடுவது, நீங்கள் தொடர்ந்து தாக்குவது, உங்களுடைய ஆதரவு எங்களை நெகிழச் செய்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த மக்கள் அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவன் துக்காரமில் நேற்று நிறைய வீடுகளை இடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சைரன் சத்தம், எமனுடைய எமனி மிசில் வருதுங்கிற சத்தம் கேட்ட பிறகு தான் ஒதுங்கியிருக்கான். பென்கர் ஏர்போர்ட்டை ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. இனிமேல் அதை இழுத்து மூட வேண்டியதான் வருங்கிறதான் அஹ்ராரும் முஜாஹிதீன் மூவ்மெண்ட்டும் நேற்று கொடுத்த நன்றி அறிதல் இதில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அடுத்தது ஈரான் வந்து நேற்று நான் சொன்னேன் நியூக்ளியர் ஹெட்டட் இதை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட இன்னும் அணு ஆயுதம் இல்லை. ஆனால் பிரான்ஸும் யூகேயும் நாங்கள் சொன்னது நடந்துட்டு, ஈரானை பார்த்தியா அவன் அந்த லெவலுக்கு வந்துட்டான், அதை இந்த வரைக்கும் விட்டது தப்பு அப்படின்னு மீண்டும் அந்த 13 + அமெரிக்கா 14 நாடுகளும் உஷார்படுத்தி நம்ம இப்படி ஈரானை விட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஆனால் நேற்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, இப்போ அவங்க பம்மாத்தெலாம் நடக்காது. இன்னைக்கு டேட்டில் உலக மக்கள் ஈரானோடு நிற்கிறார்கள், எங்களை ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. இந்த பவர் சென்டர் அமெரிக்காவில் இருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து ஈரானுக்கு வந்து விட்டது. நீங்கள் சொல்லுவது போல ஈரானுடைய உதவியோடு தாக்கக்கூடிய ஹூத்திஸை முழுமையான கண்ட்ரோலை கடல் வழியில் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் வான்வழியில் இப்போ புதுசாக ஒரு இது விட்டுருக்காங்க, அது வந்து 12,000 மைல் தூரம் போகுமா, அந்த அளவுக்கு அதை வளர்த்து இருக்கிறார்கள். எங்களுடைய டெவலப்மெண்ட் நடக்குது, யுரேனியம் என்ரிச்மெண்ட்டும் நடக்குது, இதில் எவனும் தலையிடக்கூடாது. யாராவது இங்கே பேச வாரியல்னா நேற்று நம்ம சொன்னது மாதிரி பணத்தை கட்டிக்கிட்டு எங்களுக்கு இது காம்பன்சேஷனை தந்துக்கிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. லெபனானில் ஒரு பெரிய உள்நாட்டு போர் வரும் போல தெரியுது. என்னன்னு சொன்னால் லெபனானுடைய அரசும் அங்கே இருக்கக்கூடிய அரசும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நேற்று ஒரு பெரிய டிஸ்கஷன் நடத்தியிருக்காங்க. அதை வந்து டிஸ்ஆர்மிங் ஹிஸ்புல்லான்னு சொல்லாமல், ஹிஸ்புல்லாவோட இருக்க ஆயுதங்களை பிடுங்குவது என்று நேரடியாக சொல்லாமல், ஸ்டேட் மானாப்பலி ஆன் வெப்பன்ஸ், ஆயுதம் என்பது அரசாங்கத்திடம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அது நயீம் காசம் சொல்லியிருக்காரு. நீ வந்து இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வராத, இஸ்ரேலு, அமெரிக்கா, லெபனானில் உள்ள கவர்மெண்ட்டு 3 சேர்ந்து லெபனானுக்கு துரோகம் பண்ணுகிறதே, லெபனானே மீட்கின்ற பொறுப்பை நாங்கள் எடுக்க வேண்டியது வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோட இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்காங்க,
நாங்கள் எங்களுடைய ஏர்ஃபோர்ஸை டெவலப் பண்ணிட்டோம். நாங்கள் எங்களுக்கென்று ஒரு விமானப்படையும் தயார் பண்ணி இருக்கிறோம். நீங்கள் ஒழுங்காக லெபனானை பாதுகாத்தீங்கன்னா அந்த விமானப்படை உங்களோடு ஒத்துழைக்கும், தருவம் சொல்லலை, ஒத்துழைக்கும். இல்லையேல் நாங்கள் ஒரு சண்டை போடுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் 3 பேரும் அணிதிரண்டா ஹிஸ்புல்லா எதிர்த்தால நின்று போராடும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அங்கே ஒரு உள்நாட்டு குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.